எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் 3 and 4 2 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துடலாம். ஸோ ஜூன் 1 மற்றும் 2 இந்த 2 தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 72வது உலக அழகி பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒபெல் சுசாதா. ஆயுர்வேதம், யுனானி, சித்தா உள்ளிட்ட மருந்துகள் தொடர்பான தவறான விளம்பரங்கள் பற்றி புகார் அளிக்க தொடங்கப்பட்ட போர்ட்டல் எது? ஆன்சர் ஆயுஷ் சுரக்ஷா. பனிப்பாறைகள் பாதுகாப்பு குறித்த முதல் ஐநா மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் துஷான்பே நகர். 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் பிளாஸ்டிக் ஏற்றுமதி %, வளர்ச்சி கண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 8%. இந்திய நகர்ப்புற திட்டங்களுக்கு 85,000 கோடி ரூபாய் கடனை எந்த வங்கி வழங்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆசிய வளர்ச்சி வங்கி. இந்தியாவின் மிகப்பெரிய முதலீட்டாளர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிங்கப்பூர். வயது அடிப்படையில் எத்தனை வகையிலான திரைப்பட தணிக்கை சான்றிதழ்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 3. சரக்கு சேவை வரி எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது? ஆன்சர் 2017 ஆண்டு. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 24 பதக்கங்கள். மகாராணி அகில்யாபாய் ஹோல்கர் கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் மால்வா பகுதியில் ஆட்சி செய்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மத்திய பிரதேச மாநிலம். சரி, இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் முதன்முறையாக மிக நீளமான யூ கார்டரை எந்த மெட்ரோ நிறுவியுள்ளது? ஆன்சர் சென்னை மெட்ரோ. ஆப்ஷன் ஏ, சென்னை மெட்ரோ தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மிக நீளமான யூ கார்டரை வந்து நிறுவியிருக்கு. அதாவது இப்போ சென்னை மெட்ரோ சார்பில் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டமானது மேற்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே முதல் கட்டம் முடிஞ்சிருக்கு. இப்போ 2ஆம் கட்ட மெட்ரோ வழித்தட திட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருது. அதில் 5வது வழித்தடத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மிக நீளமான யூ கார்டரானது நிறுவப்பட்டிருக்கு. இந்தியாவிலே முதன்முறையாக மிக நீளமான யூ கார்டரானது இப்போ சென்னை மெட்ரோ வழித்தடத்தினுடைய 2ஆம் கட்டத்தில் 5வது வழித்தடத்தில் நிறுவப்பட்டிருக்கு. இது எவ்வளோ நீளம் கொண்டது இந்த யூ கார்டர் அப்படின்னா 33.33 மீட்டர் நீளம் கொண்டது. ஸோ இது அது மட்டும் இல்லாமல் இதோட நீளம் மட்டும் இல்லாமல் இதோட எடை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 225 மெட்ரிக் டன் எடை கொண்டது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 2வது கேள்வி, ஐபிஎல் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி அணி தான் இப்போ ரீசன்ட் நடைபெற்ற இந்தியன் பிரீமியர் லீக், அதாவது ஐபிஎல் போட்டியுடைய 18வது சீசன்ல பார்த்தீங்கன்னா இந்த அணி சாம்பியனா இருக்கு ஆர்சிபி. முதன்முறையாக இந்த போட்டியில ஆர்சிபி வந்து சாம்பியனா இருக்காங்க. ஸோ ஆர்சிபி அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்படிங்கிறது அதோட ஃபில் ஃபார்ம். இந்த அணி தான் இந்த வருஷம் நடைபெற்ற 18வது ஐபிஎல் போட்டியில 18வது ஐபிஎல் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து வின் பண்ணியிருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. எந்த அணியை வீழ்த்திருக்காங்க லாஸ்ட் ஃபைனல்ஸ்ல அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் அணியை வந்து 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியனா இருக்காங்க முதன்முறையாக. 3வது கேள்வி, அடல் ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2015 ஆண்டு தான் இந்த அடல் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு அமைப்புக்குள்ள வராத தொழிலாளர்கள் தான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கட்டிட தொழிலாளர்கள், விவசாயிகள், அப்புறம் இந்த கிக் தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் ஒரு அமைப்புக்குள்ள வரமாட்டாங்க. ஸோ அவங்கள தான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னு சொல்லுவோம். அவங்களுக்கான ஓய்வூதிய திட்டம் தான் இந்த அடல் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது. அதாவது இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஓய்வு பெறும்போது அவங்களுக்கு ஓய்வூதியம் மந்த்லி கொடுக்குறாங்க. அதுக்காக இப்போ ரீசெண்டாக கூட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூபிஎஸ் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க. அதை நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி இப்போ விவசாயிகள் இருக்காங்க, கட்டிட தொழிலாளர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 60 வயது ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓய்வூதியம் எங்கேயுமே கிடைக்காது. அதுக்காக தான் அவங்க ஓய்வூதியத்தை அவங்களே பெரும் வகையில தான் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கியிருக்காங்க 2015 ஜூன் மாதம் 1 தேதி. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த மார்ச் மாதம் வரைக்கும் 7.61 கோடி பேர் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க, இணைஞ்சிருக்காங்க இந்த ஸ்கீம்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் இப்போ ஒரு நபர் இப்போ நான் இணையறேன்னு வச்சுக்கோங்களேன், மந்த்லி நான் சூஸ் பண்ணலாம் 1000 ரூபாய் நம்ம செலுத்தலாமா, இல்லை 2000, 3000, 4000, 5000 சொல்லிட்டு ஒரு 5 கேட்டகரி மாதிரி இருக்கும். அதில் ஒரு பிளானை நம்ம சூஸ் பண்ணி இப்போ மந்த்லி நான் 1000 ரூபாய் செலுத்துறேன் அப்படின்னா எனக்கு 60 வயது எட்டும் போது எனக்கு மாதம் பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் ஓய்வூதியமானது கிடைக்கும். இல்லை 2000 ரூபாய் பிளான் சூஸ் பண்ணுறேன், 5000 ரூபாய் பிளான் சூஸ் பண்ணுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஓய்வூதியமானது கிடைக்கும் 60 வயதை எட்டும் போது. ஸோ இந்த
ஸ்கீம்ல இணையணும் அப்படின்னா அதுக்கான வயது 18லேருந்து 40 வயது உடையவங்களா இருக்கணும். ஏன்னா மினிமம் 20 ஆண்டுகளாவது பங்களிப்பு அளிச்சிருந்தாதான் அவங்க இந்த ஸ்கீம்ல பயன்பெற முடியும். அதனால 18 வயதுலேருந்து 40 வயது உடையவங்க இந்த ஸ்கீம்ல இணைஞ்சு அவங்களுடைய பங்களிப்பை செலுத்தி கடைசி 60 வயது அடையும் போது அவங்களுக்கு மந்த்லி ஓய்வூதியமானது வழங்கப்படுகிறது. ஸோ இப்போ 2050ஆம் ஆண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 60 வயது மற்றும் 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இப்போ 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 10.38 கோடியா இருக்கு. அது 2050க்குள்ள 32 கோடிக்கும் மேல உயரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியமானது கணிச்சிருக்காங்க, எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா முதியோர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க போது, அதனால இந்த அடல் பென்ஷன் ஸ்கீம்ல அனைவரும் இணையணும் அப்படிங்கிறது தொடர்பாக தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 85%க்கும் அதிகமான தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா துறையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிதி பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணாங்க 2015ல். அடுத்து 4வது கேள்வி, கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தாயம்மாள் அரவாணன் என்பவருக்கு தான் இப்போ கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ கலைஞருடைய 102வது பிறந்த தினமானது இந்த வருஷம் ஜூன் 3 வந்து செலிப்ரேட் பண்றோம். ஸோ அவருடைய பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செம்மொழி நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. நம்ம தமிழ்நாட்டில் செம்மொழி தினமாக கலைஞருடைய பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ அதையொட்டி பார்த்தீங்கன்னா இப்போ கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதானது தமிழறிஞர் தாயம்மாள் அரவாணன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதோட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பரிசு தொகை 10 லட்சத்துக்கான காசோலை, கருணாநிதி உருவச்சிலையும் வழங்கப்பட்டிருக்கு. இதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் வழங்கியிருக்காங்க. அடுத்த 5வது கேள்வி, லீ ஜே மியோங் எந்த நாட்டின் அதிபர் ஆகிறார்? ஆன்சர் தென்கொரியா. ஸோ தென்கொரியா நாட்டுடைய அதிபராக இப்போ நடைபெற்ற தேர்தலில் லீ ஜே மியோங் வந்து வெற்றி பெற்று புதிய அதிபராக பொறுப்பேற்க போறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூன் சுக் யோல் என்பவர் தான் தென்கொரியாவுடைய அதிபராக இருந்திருப்பாரு. அவருடைய பதவியிலேருந்து விலகிட்டாரு. ஸோ அதை அடுத்து தேர்தல் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஜனநாயக கட்சி தலைவரான லீ ஜே மியோங் வந்து வெற்றி பெற்று இப்போ ஆட்சி அமைக்கிறார் அங்கே. 6வது கேள்வி, உலக அளவில் அதிக மதிப்பு கொண்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரிலையன்ஸ். ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஹைலி வேல்யூட், அதாவது அதிக மதிப்புமிக்க நிறுவனங்கள், அதுவும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பட்டியலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவிலேருந்து, அதாவது டாப் 30 முதல் 30 தொழில்நுட்ப நிறுவனங்கள் பட்டியலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு நிறுவனம் தான் இடம்பெற்றிருக்கு, அதுதான் ரிலையன்ஸ் நிறுவனம். சரி கவனிங்க, இப்போ உலக அளவில் அதிக மதிப்பு கொண்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள் பட்டியல் முதல் 30 நிறுவனங்கள் பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையோட பேர் என்னன்னா ட்ரெண்ட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற பேர்ல தான் அந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் இடம்பெற்றிருக்கு. அந்த நிறுவனம் தான் ரிலையன்ஸ் நிறுவனம். ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 23வது இடத்துல இருக்கு. அந்த டாப் 30ல 23வது இடத்துல வந்து ரிலையன்ஸ் நிறுவனம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதல் 8 இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் தான் இடம் பிடிச்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அமெரிக்காவுடைய மைக்ரோசாஃப்ட் இருக்கு, செகண்ட் பிளேஸ் வந்து என்விடியா, தேர்ட் வந்து ஆப்பிள், ஃபோர்த் வந்து அமேசான், அடுத்து 5th பார்த்தீங்கன்னா ஆல்பபெட், அடுத்து 6th பிளேஸ்ல வந்து மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, 7th வந்து டெஸ்லா, 8th வந்து பிராட்காம். இந்த 8 நிறுவனங்கள் அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கு. அதுக்கடுத்து இந்தியாவை சேர்ந்த ரிலையன்ஸ் நிறுவனம் 23வது இடத்துல இருக்கு. $216 பில்லியன் மதிப்போட 23வது இடத்துல இருக்கு. இதுல 7வது கேள்வி, தேர்தலின் போது வாக்குப்பதிவு நிலவரத்தை உடனுக்குடன் அறிய கீழ்கண்ட எந்த செயலி அறிமுகப்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இசிஐ நெட். இசிஐ நெட் அப்படிங்கிற ஒரு செயலியை தான் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த தேர்தல் விவரங்கள் இருக்கு இல்லையா, வாக்குப்பதிவு விவரங்கள். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா டேர்ன் அவுட் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி லாஸ்ட்டாக நடந்த எலெக்ஷனுக்கு வந்து ரிசல்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வித்தியாசம் ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா துல்லியமான விவரங்களை வந்து வழங்குவதற்காக, உடனுக்குடன் வழங்குவதற்காக இப்போ இசிஐ நெட் அப்படிங்கிற ஒரு செயலியை அறிமுகப்படுத்துவதாக தெரிவிச்சிருக்காங்க இப்போ தேர்தல் ஆணையம். ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலின் போது வாக்குப்பதிவு நிலவரத்தை உடனுக்குடன் அறிவதற்காக இப்போ இசிஐ நெட் அப்படிங்கிற செயலியை அறிமுகப்படுத்த போறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா VDR அப்படிங்கிற ஆப் இருக்கு, ஓட்டர் டர்ன் அவுட் ஆப் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கு.
அதாவது வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமாக எவ்வளோ வாக்குப்பதிவு நடந்திருக்கு, டேர்ன் அவுட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த விடிஆர் ஆப்பு. இப்போ இதுல வந்து கொஞ்சம் தாமதம் ஆகுறதுனால இதோட ஒருங்கிணைக்கும் வகையில ஒரு ஆப் இசிஐ நெட் அப்படிங்கிற ஆப்பை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலர் வாக்குப்பதிவு விவரத்தை வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை புதுப்பிப்பாரு. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் தலைமை அலுவலர் இருப்பாங்க இல்லையா, தேர்தல் அலுவலர், அவங்க பாத்தீங்கன்னா இந்த வாக்குப்பதிவு விவரத்தை என்ன பண்ணுவாங்க, இந்த ஆப்ல 2 hours ஒன்ஸ் இசிஐ நெட் செயலில் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை பதிவிடுவாங்க. எதுக்காக அப்படின்னா காலதாமதத்தை குறைக்கிறதுக்காக, இந்த எவ்வளவு ஓட் பதிவா இருக்குங்கிறது தொடர்பாக காலதாமதத்தை குறைக்கிறதுக்காக இதை வந்து இந்த ஆப்பை லான்ச் பண்றாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள விடிஆர் ஆப்போட ஒருங்கிணைந்து செயல்படும் வகையில தான் இப்போ தொடங்குறாங்க, அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பீகார்ல இப்போ சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போது அதுக்கு முன்னாடியே இந்த இசிஐ நெட்டுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக விடிஆர் செயல் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 8வது கேள்வி, வயது வந்தோருக்கான எழுத்தறிவு விகிதத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் முதலிடம். ஸோ வயது வந்தோர் அப்படின்னா இப்போ 18 வயதுக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான கல்வி அறிவு எப்படி இருக்கு, எழுத்தறிவு அவங்களுக்கு எப்படி இருக்கு, இது தொடர்பாக ஒரு தேர்வு நடத்தப்பட்டது. அந்த தேர்வுல பாத்தீங்கன்னா 100% தேர்ச்சி அடைஞ்சு தமிழ்நாடு வந்து இந்த வயது வந்தோருக்கான எழுத்தறிவு விகிதத்துல முதலிடத்துல இருக்கு. சரி கவனிங்க, வயது வந்தோருக்கான எழுத்தறிவுல பாத்தீங்கன்னா முன்னிலையில தமிழ்நாடு இருக்கு. 100% தேர்ச்சியோட நம்ம தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக திரிபுரா, தில்லி ஆகிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களும் முன்னிலையில இருக்கு. அதாவது 2024 ஜூலைலேருந்து இந்த வருஷம் மார்ச் வரைக்கும் பாத்தீங்கன்னா தேசிய அளவுல அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு மதிப்பீட்டு தேர்வு, அதாவது FLNA8 அப்படிங்கிற ஒரு எக்ஸாம், அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவையும் சோதிப்பதற்கான ஒரு எக்ஸாம் வந்து பல கட்டங்களாக போன வருஷம் ஜூலைலேருந்து இந்த வருஷம் மார்ச் வரைக்கும் நடத்திருக்காங்க. அந்த தேர்வுகளுடைய முடிவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 100% தேர்ச்சியை பெற்று முதலிடத்துல இருக்கு, முன்னிலையில இருக்கு இந்த வயது வந்தோருக்கான எழுத்தறிவு விகிதத்துல. அதுக்கு அடுத்தபடியாக திரிபுரா, தில்லி ஆகிய மாநிலங்கள் வந்து முன்னிலையில இருக்கு. ஸோ இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா 1.77 கோடிக்கும் அதிகமானவங்க வந்து இந்த எக்ஸாமை எழுதியிருக்காங்க. இதுல என்ன சம்பந்தமான கொஸ்டின் இருக்குன்னா, படிக்கிறது, எழுதுறது, பேசிக்கா வந்து உள்ள மேக்ஸ், கணித அறிவு, இந்த மாதிரி 3 பாடங்கள்ல தலா 50 மதிப்பெண்கள் இருக்கிற மாதிரி ஒரு 150 மொத்த டோட்டல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 150. இப்போ கணிதத்தில் 50, அடுத்து எழுத்து படிக்கிறதுல வந்து ஒரு 50 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 150 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க 150 மதிப்பெண்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 100% சக்ஸஸ் ரேட், அதாவது 100% தேர்ச்சி அடைஞ்சிருக்கு தமிழகத்துடைய தேர்ச்சி விகிதம். அடுத்து உத்தரகாண்டுடைய தேர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா 85.7%, குஜராத் வந்து 87.1%, ஹிமாச்சல பிரதேசம் வந்து 88.3% பின்தங்கி இருக்கு. இந்த 3 மாநிலங்களும் தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு. ஸோ இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் செயல்படுத்தப்படக்கூடிய உல்லாஸ் அப்படிங்கிறதுடைய ஒரு பகுதியாக தான் நடத்திருக்காங்க. உல்லாஸ் அப்படிங்கிறது என்னன்னா, புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் 2022 தொடங்கினாங்க இல்லையா, அந்த திட்டம் தான் உல்லாஸ் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாழ்நாள் முழுக்க கற்றல் பற்றிய புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் உல்லாஸ் திட்டம். அதை தான் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம், நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ரீசனாக பார்த்துருப்போம் இந்த ஸ்கீம் பற்றி. 9வது கேள்வி, உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ உலகிலே மிக உயரமான செனாப் பாலம் அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வர ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அமைக்கப்பட்ட நேரடி ரயில் சேவையை தொடங்கி வைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலத்தையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்க போகிறாங்க பிரதமர் மோடி அவர்கள். ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேரடி ரயில் சேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான திட்டம் வந்து 1997 தொடங்கிட்டாங்க. அதாவது காஷ்மீரை வந்து நம்ம நாட்டுடைய பல்வேறு பகுதிகளோட இணைக்கும் வகையில் நேரடி ரயில் போக்குவரத்தை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக உதம்பூர் டு ஸ்ரீநகர் டு பாரமுல்லா இடையே ரயில் வழித்தட திட்டம் 1997 தொடங்கிட்டாங்க. ஆனால் பல்வேறு தடைகளை தாண்டி இப்போ அது நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் உதம்பூர் டு ஸ்ரீநகர் டு பாரமுல்லா இடையிலான ரயில் வழித்தட திட்டம் அப்படிங்கிறது மொத்தமாக எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னா 272 கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த திட்டம். அதுல ஏற்கனவே பாத்தீங்கன்னா 161 கிலோமீட்டர் நீளத்திலான வழித்தட திட்டமானது ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பல்வேறு கட்டங்களாக பணிகள் முடிக்கப்பட்டு தொடங்கிட்டாங்க. இப்போ 111 கிலோமீட்டர் தொலைவுள்ள கத்ரா டு பனிகால் இடையிலான வழித்தட பணிகள் இப்போ செஞ்சு முடிச்சிருக்காங்க ஜனவரியில.
அதை தான் இப்போ பிரதமர் மோடி தொடங்கி வைக்க போறாங்க. ஸோ கத்ரா டு பனிஹால் இடையிலான 111 கிலோமீட்டர் தொலைவிலான வழித்தடத்தை தான் இப்போ பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ இந்த கத்ரா டு பனிஹால் இடையிலான வழித்தடம் அப்படிங்கிற இந்த ரயில் வழித்தடம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா நடக்கல. நிறைய சவால்களுக்கு இடையில தான் இதை நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த பணியை. ஸோ என்னென்ன சவால்னா, இதை அமைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய சுரங்க பாதைகள் அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகிலே உயரமான ரயில் பாலம்லாம் இந்த திட்டத்தில் அடங்குது. அதுதான் வந்து செனா பாலம் அப்படின்னு சொல்றோம். ஸோ பாருங்க, இப்போ இதுல நிறைய சுரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு இல்லையா, சுரங்கப்பாதை, ரயில் சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க இல்லையா. அதுல ஒரு சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னா நாட்டிலே மிக நீளமான சுரங்கப்பாதை, அதாவது 12.77 கிலோமீட்டர் நீளத்துக்கு T50 அப்படிங்கிற சுரங்கப்பாதையானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த T50 தான் நம்ம நாட்டின் மிக நீளமான ரயில் சுரங்கம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கத்ரா டு பனிஹால் இடையிலான இந்த வழித்தட திட்டத்துல உலகின் மிக உயரமான ரயில் பாலமும் இடம்பெறுது. ஸோ அந்த பாலம் பார்த்தீங்கன்னா செனாப் ரயில் பாலம். இது வந்து செனாப் நதியின் குறுக்கே ஒரு 369 மீட்டர் உயரத்துல அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் உலகின் மிக உயரமான ரயில் பாலம். அதுக்கடுத்து அஞ்சிகாட் பாலம். இந்த மாதிரி ஒரு 4 பாலங்கள் இந்த திட்டத்துக்காக அமைச்சிருக்காங்க. அஞ்சிகாட் பாலம் வந்து நம்ம நாட்டின் முதல் கம்பி வட ரயில் பாலம் தான் அஞ்சிகாட் பாலம். உலகின் மிக உயரமான ரயில் பாலம் வந்து செனாப் பாலம். செனாப் பாலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பாலம். இது வந்து ஈஃபில் டவரை விட உயரமுடையது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலகின் மிக உயரமான இரும்பு வளைவு பாலமும் இந்த செனாப் பாலம் தான். இது எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரியாசி மாவட்டத்துல தான் இந்த செனாப் பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்துக்காக மொத்தமாக எவ்வளோ செலவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரயில் வழித்தட திட்டத்துக்காக அப்படின்னா 41,000 கோடி செலவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ அந்த நேரடி சேவை, ரயில் சேவையும் இந்த செனாப் பாலத்தையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்க போறாங்க பிரதமர் மோடி அவர்கள். அடுத்து 10வது கேள்வி, மகளிருக்கான 13வது ஒரு நாள் உலக கோப்பை போட்டியை எந்த நாடு நடத்துகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. ஸோ இந்த வருஷம் இந்தியா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான மகளிர் பங்கேற்கக்கூடிய 13வது ஒன் டே கிரிக்கெட், ஒரு நாள் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியை வந்து நடத்த போறாங்க. சரி கவனிங்க, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெங்களூரு, குவஹாத்தி, இந்தூர், அப்புறம் விசாகப்பட்டினம் ஆகிய இந்திய நகரங்கள்ல இந்த 13வது ஒரு நாள் உலக கோப்பை போட்டி நடத்த போறாங்க. அதுக்கடுத்து பாகிஸ்தான் பங்கேற்கக்கூடிய போட்டிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா இலங்கையில கொழும்புல நடக்கும் வகையில இந்த இலங்கையோட கொழும்பு நகரமும் இந்த போட்டியை நடத்தும் வகையில சேர்த்திருக்காங்க அந்த நகரத்தையும். ஸோ இந்த யார் ஹோஸ்ட் பண்றா அப்படின்னா இந்தியா ஹோஸ்ட் பண்ணுது. எந்தெந்த நகரங்கள்ல நடக்குதுன்னா பெங்களூரு, குவஹாத்தி, இந்தூர், விசாகப்பட்டினம், அப்புறம் இலங்கையுடைய கொழும்புல நடத்தப்படுது. இதுல பாத்தீங்கன்னா 8 அணிகள் வந்து பங்கேற்குது. ஸோ இந்த போட்டியை இந்தியா ஹோஸ்ட் பண்றாங்க. இதை பாத்தீங்கன்னா இந்த போட்டியை இந்தியா ஹோஸ்ட் பண்றது, நடத்துறதுங்கிறது இது 4வது முறை. ஆனா இந்த போட்டியில இது வரைக்கும் இந்தியா ஒரு தடவை கூட சாம்பியன் ஆகல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த போட்டியில் அதிக முறை சாம்பியனான அணி எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. 7 முறை சாம்பியனா இருக்கு ஆஸ்திரேலியா. அதுக்கு அடுத்தபடியாக இங்கிலாந்து வந்து 4 முறை சாம்பியனா இருக்கு. 11வது கேள்வி, தமிழ்நாடு இணையவழி சூதாட்ட தடை மற்றும் இணையவழி விளையாட்டுகள் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2022ஆம் ஆண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இணையவழியில் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகள் மூலமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய பணத்தை இழந்து, இந்த பணத்தை பெட் பண்ணி ஆடுறாங்க இல்லையா, பணத்தை இழந்து ரொம்ப கடனுக்கு உள்ளாகி தற்கொலை செஞ்சுட்டாங்க அதிகமான பேர். ஸோ அந்த டைம்ல தான் இதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தமிழ்நாடு இணையவழி சூதாட்ட தடை மற்றும் இணையவழி விளையாட்டுகள் ஒழுங்குமுறை சட்டம்ங்கிறது 2022 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தின் படி பாத்தீங்கன்னா இணையவழி விளையாட்டுகளுக்கான விதிமுறைகளை வந்து தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த விதிமுறைகள் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகள் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆதார் இணைக்கிறது அப்படிங்கிறது கட்டாயமாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த கேம் பிளே பண்றது அப்படிங்கிறது நைட்டு 12 மணிலேருந்து மார்னிங் 5 o'clock வரைக்கும் அவங்க இந்த மாதிரியான ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை விளையாடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது தொடர்பாக தாக்கல் செஞ்சிருப்பாங்க, அதாவது எதிர்ப்பு மனு, இதை வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு மனு தாக்கல் செஞ்சிருப்பாங்க. அதை விசாரிச்ச உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அதை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இது தமிழ்நாடு இந்த மாதிரியான விளையாட்டுகளை வந்து கட்டுப்படுத்துறது, கட்டுப்பாடுகளை விதிக்கிறது, விதிமுறைகளை வகுக்கிறது அப்படிங்கிறது மாநில அரசுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனுக்களை வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அடுத்து இப்போ ஆளுநர் RN ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா 2 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், மாநிலத்தின் ஆளுநர் எந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி அவங்க மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறாங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 மசோதா வந்து இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்களே ஆளுநர் RN ரவி அவர்கள். ஸோ எதுக்காக இந்த 2 மசோதா அப்படின்னா
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கணும், அவங்கள மாற்றுத்திறனாளிகளை உள்ளாட்சி அமைப்புகளை நியமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 சட்டத்திருத்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, உள்ளாட்சி அமைப்புகள்ல தேர்தல் மூலமாக நபர்கள் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தேர்தல் நடத்தாம தேர்தலில் போட்டியிடாமலேயே நியமன உறுப்பினர்களாக மாற்றுத்திறனாளிகளை நியமிக்கிறதுக்காக தான் இந்த 2 மசோதா. அதுக்காக 2 சட்டத்துல திருத்தம் மேற்கொள்ளும் வகையில் இந்த மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994, தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் 1998 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 சட்டத்துல திருத்தம் செய்யும் வகையில தான் 2 மசோதா நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு இப்போ ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இப்போ மேற்கொண்ட இந்த திருத்தம் படி பாத்தீங்கன்னா, நகர்ப்புற உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநகராட்சி மன்றத்துக்கு ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு நகர் மன்றத்துக்கு ஒரு மாற்றுத்திறனாளி, அப்புறம் ஒரு பேரூராட்சிக்கு ஒரு மாற்றுத்திறனாளின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்லையுமே ஒரு மாற்றுத்திறனாளி நியமன உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிராமப்புறங்கள், அதாவது ஊரக உள்ளாட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதுல கிராம ஊராட்சி, அப்புறம் ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய குழு, அடுத்து மாவட்ட ஊராட்சி, இந்த மாதிரி உள்ள உள்ளாட்சி அமைப்புகள்ல தலா ஒரு மாற்றுத்திறனாளியை நியமன உறுப்பினராக நியமிக்கிறதுக்கு இந்த மசோதாக்கள் வழிவகை செய்து. அடுத்து தெலுங்கானா ஃபார்மேஷன் டே, அதாவது தெலுங்கானா மாநிலம் உருவான தினமானது ஜூன் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அதாவது 2014ஆம் ஆண்டு ஜூன் 2ல தான் ஆந்திராலேருந்து பிரிஞ்சு தெலுங்கானா மாநிலம் உருவாயிருக்கும். ஸோ அந்த தெலுங்கானா மாநிலம் உருவான தினமானது பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவின் கீழ் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவுடைய உள்ள பல்வேறு மாநிலங்களுடைய ஃபார்மேஷன் டே செலிப்ரேட் பண்றாங்க அனைத்து மாநில ஆளுநர் மாளிகையிலுமே. அடுத்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது ஆசிய வளர்ச்சி வங்கி பாத்தீங்கன்னா, இப்போ பாகிஸ்தானுக்கு 6882 கோடி கடன் வழங்குறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய 102வது பிறந்த நாளானது இப்போ ஜூன் 3ஆம் தேதி செலிப்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலமா சிறந்த சேவை புரிகிறவங்களுக்கு 50,000 ரூபாய் ரொக்க பரிசு சான்றிதழ், சிறந்த தொண்டு நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு சான்றிதழானது வழங்கப்படுகிறது சிறந்த சமூக சேவை செய்யறவங்களுக்காக தமிழ்நாட்டில். அடுத்து 2026ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா S-400 அப்படிங்கிற ஒரு ஏவுகணை அமைப்பை முழுமையாக ரஷ்யா விநியோகிச்சு முடிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல முக்கிய பங்காற்றிய ஒரு ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு தான் இந்த, அதாவது டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இந்த S-400 அப்படிங்கிறது. அதை 2026க்குள்ள முழுசா விநியோகம் செய்து முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா 195 நாடுகளை சேர்ந்த பெண்கள் 195 அப்படிங்கிற ஒரு பாடலை பாடியிருக்காங்க. ஸோ அந்த பாடல் பார்த்தீங்கன்னா கின்னஸ் சாதனையில இடம்பெற்றிருக்கு. அந்த 195 நாடுகளை சேர்ந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அதுல இந்தியாவிலேருந்து எந்த பெண் இடம்பெற்றிருக்காங்க பாடியிருக்காங்கன்னா அஸ்மா கான். இவங்க ஒரு பிரபல சமையல் கலைஞர் தான் அஸ்மா கான். அவங்களுடைய குரலும் இந்த பாடல்ல இடம்பெற்றிருக்கு. ஸோ எதுக்காக இந்த பாடல் அப்படின்னா, பாலின சமத்துவம் அப்புறம் மனநல ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில தான் 195 அப்படிங்கிற பாடலானது தி ஃப்ரீக்வென்சி ஸ்கூல் அப்படிங்கிற நிறுவனத்தினால தயாரிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் சீக்கிய மத குருவான அர்ஜுன் தேவ் மற்றும் அரசர் ரஞ்சித் சிங் ஆகியோருடைய நினைவு தினங்களானது இப்போ ஜூன் 16 மற்றும் ஜூன் 29ஆம் தேதி செலிப்ரேட் பண்றாங்க. அவங்களுடைய நினைவிடம் எங்க இருக்கு அப்படின்னா லாகூர்ல இருக்கு. அடுத்து சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரிச்சாங்க இல்லையா, அந்த வழக்குல குற்றவாளியாக ஞானசேகரன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஞானசேகரன் அவருக்கு பாத்தீங்கன்னா ஆயுள் சிறை தண்டனை, அப்புறம் அபராதம் 90,000 ரூபாய் அபராதமானது அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே இருக்காது. பரோல்ல அவங்களை விடுவிக்க மாட்டாங்க. 30 ஆண்டுகள் நன்னடத்தை காரணமாக அவங்களை விடுதலை செய்யறது, இந்த மாதிரி எந்த ஒரு சலுகையுமே அவங்களுக்கு இருக்காது அப்படின்னும் தீர்ப்புல தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவில மொத்தமா 4000 பேர் கரோனானால பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதுல என்னென்ன வேரியன்ட்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா L.F.S.F.7, அப்புறம் X.F.G, அப்புறம் J.N.1, N.B.1.8.1 இந்த மாதிரியான ஒரு சப் வேரியன்ட் துணை வகைகள் காரணமாக தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நார்வே செஸ் போட்டியில பாத்தீங்கன்னா 6வது சுற்றுல உலகின் நம்பர் 1 செஸ் வீரரான மேக்னஸ் கால்சனை பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய சதுரங்க வீரர், அதாவது இப்போ நடப்பு உலக சாம்பியனாக இருக்கக்கூடிய டி குகேஷ் அவர்கள் வீழ்த்திருக்காங்க. ஸோ கிளாசிக் செஸ்ல
மேக்னஸ் கார்ல்சனை இவர் வீழ்த்தியது இதுதான் முதன்முறை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புதுதில்லியில வந்து சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்துடைய 81வது கூட்டமானது நடைபெற்றது. அதாவது 1983ஆம் ஆண்டுக்கு அப்புறமா கடைசியா 1983 தான் இந்த கூட்டம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா இப்பதான் இந்தியாவில வந்து இந்த கூட்டமானது நடத்தப்படுது. சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்துடைய 81வது கூட்டம். இதுல பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றிருப்பாங்க. ஸோ அதில் என்ன தெரிவிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து 162 விமான நிலையங்கள் இருக்குது. இதுவே 2014 பார்த்தீங்கன்னா 74 விமான நிலையங்கள் தான் இருந்துச்சு. இப்போ அதோட எண்ணிக்கை 162ஆக உயர்ந்திருக்கு. அடுத்து பிராந்திய அளவில் விமான போக்குவரத்து வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உடான் அப்படிங்கிற திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. 2016 அந்த ஸ்கீம் தொடங்கியிருப்பாங்க. அந்த உதான் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ 619 வழித்தடங்களுடைய எண்ணிக்கையானது அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல புதுசா ஒரு 50 விமான நிலையங்களானது உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சென்னை கிண்டியில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அப்புறம் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் சார்பில் இப்போ இந்த சுகாதாரம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணும் வகையில் ஹெல்த் கேர் ஹேக்கத்தான் ஷைன் ஹெல்த் கேர் ஹேக்கத்தான் 2025 அப்படிங்கிற ஒரு இணையதளமானது உருவாக்கப்பட்டிருக்கு. அதை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் இயர் ஜூலைலேருந்து இந்த இயர் ஜூன் வரைக்கும் 12 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதுன்னா ஃபீஸ் வந்து 250. வித் மந்த்லி பிடிஎஃபோட டெஸ்ட் வேணும் அப்படின்னா 550. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பருக்கு அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிஏ லைவ் கிளாஸ்க்கான லாஸ்ட் டேட் வந்து 5th ஜூன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் சிஏ லைவ் கிளாஸ் பேட்சில். அதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1200. வித் மந்த்லி பிடிஎஃபோட வேணும்னா 1200. மந்த்லி பிடிஎஃப் இல்லாமல் லைவ் கிளாஸும் டெஸ்ட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் வந்து 800 ரூபி. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதில் மேக்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும், மேக்ஸ் லைவ் கிளாஸும் நடக்கும். ரீசனிங், ஆப்டிடியூட் ரெண்டு டாபிக்குமே ஆட் பண்ணியிருப்போம். சிலபஸ் வைஸாக அதில் வந்து கிளாஸ் நடக்கும். ஸோ இதுக்கான ஃபீஸ் என்னன்னா 500 ரூபி மேக்ஸுக்கு. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஜூன் 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஃபீஸ் 600. ஸோ அப்கமிங் மந்த்துக்கு வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஜூன் 1லேருந்து அடுத்த வருஷம் மே 31ஆம் தேதி வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷனில் டெய்லி பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு கொடுப்போம். ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்கமிங் டெஸ்ட்டுக்காக படிக்கிறீங்க, எக்ஸாமுக்காக படிக்கிறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் முதன்முறையாக மிக நீளமான யூ கார்டரை எந்த மெட்ரோ நிறுவனம் நிறுவியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை மெட்ரோ. ஐபிஎல் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது? ஆன்சர் ஆர்சிபி. அடல் ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2015. கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தாயம்மாள் அரவாணன். லீ ஜே மியூங் எந்த நாட்டின் அதிபர் ஆகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தென் கொரியா. உலக அளவில் அதிக மதிப்பு கொண்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரிலையன்ஸ். தேர்தலின் போது வாக்குப்பதிவு நிலவரத்தை உடனுக்குடன் அறிய கீழ்கண்ட எந்த செயலி அறிமுகப்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ECI நெட். வயது வந்தோருக்கான எழுத்தறிவு விகிதத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதலிடம். உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். மகளிருக்கான 13வது ஒருநாள் உலகக்கோப்பை போட்டியை எந்த நாடு நடத்துகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. தமிழ்நாடு இணையவழி சூதாட்ட தடை மற்றும் இணையவழி விளையாட்டுகள் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2022ஆம் ஆண்டு. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.